ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேசித்த உறவு, ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவு, விரும்பின உறவு திடீர்னு பல வழிகளை நமக்கு தந்துட்டு பேசாமல் விலகி போவாங்க. இப்படி மனசில் வலியை தந்து விலகி போகின்ற உறவுகளை நினச்சி நிறைய டைம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆசைப்பட்டிருப்போம், விரும்பி இருப்போம். அவங்களும் ரொம்ப ஒரு காலகட்டத்தில் நம்மகிட்ட பேசியிருப்பாங்க, பழகியிருப்பாங்க. இப்படி ஆசைப்பட்ட உறவு நம்மளை விட்டு நமக்கு நிறைய வலிகள், மனசில் வலிகளை தந்துட்டு விலகி போனாங்கன்னா அவங்ககிட்ட இப்படி மட்டும் நடங்குங்க. கண்டிப்பாக அவங்க நெருங்கி வருவாங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்படி ஒரு மனசில் வலியை தரணும் அப்படின்னா அவங்க மீது நம்ம அளவு கடந்த அன்பு வச்சுருப்போம். அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிற ஒருத்தங்களால் மட்டும்தான் மனசில் நல்ல வலியை தர முடியும். பார்த்து பார்த்து பழகுனவங்க, பார்த்து பார்த்து நேசித்த அந்த உறவுகள் தான் நமக்கு ஒரு காலகட்டத்தில் வலியை தந்துட்டு இன்னைக்கு ராத்திரி ஒழுங்காக தூங்க வர முடியாமல் அதை நினச்சி அழ வச்சுட்டு போயிருக்காங்க. இப்படி மனசு வலியை தந்தவங்க ஒரு காலகட்டத்தில் ரொம்ப நேசிச்சிருப்போம், ரொம்ப பழகியிருப்போம். இந்த வலி போகணும்னா முதல்ல அவங்க தந்த அந்த நினைவுகள், காரணம் நினைவுகள், அந்த நினைவுகளை நினைச்சு தான் நம்ம வலியில அழுதுட்டு இருப்போம். இப்படி வலியை தந்துட்டு போன ஆசையான உறவு நெருங்கி வரணும்னா நம்ம அழுறதுனால அவங்க நெருங்கி வருவாங்களா? கண்டிப்பா நடக்காது. முதல்ல அழக்கூடாது. நடக்குது எல்லாமே நம்ம வாழ்க்கையில நன்மைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவத்துக்கு வாங்க. ஒரு செயல் நம்ம வாழ்க்கையில நடக்குதுன்னா அந்த நேரம் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். வலிகளை தந்திருக்காங்க, ஆசைப்பட்டிருக்கோம். ஆனா அந்த செயல் அது நம்ம வாழ்க்கையில நன்மையானதாகவே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு பிறகு நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா நீங்க அதுல ஏதாவது ஒரு நன்மை அடைஞ்சிருப்பீங்க, நல்ல பக்குவப்பட்டிருப்பீங்க, அனுபவப்பட்டிருப்பீங்க. இப்படி வலிகளை தந்த அந்த உறவுகள் திருப்பி வரணும், நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிலாம் ஆசைப்படுவோம்ல. அப்படின்னா எத்தனை வலியை தந்தாலும் நீங்க குனிஞ்சு குனிஞ்சு கொடுத்துருப்பீங்க, வளைஞ்சு வளைஞ்சு போயிருப்பீங்க, அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி நடந்திருப்பீங்க. இல்லை, எனக்கு எப்படி நடந்தாலும் என்னன்னு இருந்தாலும் என்னுடைய ஆசைப்பட்ட அந்த நபர் என்கிட்ட பழையது மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்களா? அப்படின்னா எப்படி அதாவது வலிகளை தந்த அந்த உறவுகள் அன்பையும் தரும், வலியும் தரும். உண்மைதானே? அன்பு தந்த அதே உறவு தான் வலியும் தரும். இது எதனாலன்னா புரிந்து கொள்ளாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இதுதான் விஷயம். உங்களை புரிஞ்சுக்கல. அதனால தான் நீங்க ஒரு ஆங்கிள் பேசுவீங்க, அவங்க ஒரு ஆங்கிள் பேசுவாங்க. மாறி மாறி என்னது ரெண்டு இடத்துக்குள்ளேயும் ஒரு மனக்கசப்பு வருது, வலி வருது. இப்படி அந்த உறவுகள் உங்க மீது உண்மையான அன்பு வச்சிருந்தும் புரிஞ்சுக்க முடியாம பல வலிகளை உங்களுக்கு தந்துட்டு போச்சுன்னா நீங்க தான் அவங்கள புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த உறவு வேணும் அப்படின்னா நீங்க தான் அவங்கள புரிஞ்சு நடந்துக்கணும், அவங்க கிட்ட அன்பா இருக்கணும். இப்படி நீங்க எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் நீங்க அவங்க கிட்ட நெருங்கி போய் அன்பை காணிக்க காணிக்க அவங்க ஒருவேளை மனசளவுல ஐயோ இவங்க நம்ம மீது அளவு கடந்தா அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க, மனம் நொந்து போவாங்க. உங்க அன்பை புரிஞ்சுக்கிட்டு பழையபடி நெருங்கி வரலாம். இதுல ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒருத்தங்க நெருங்கி வருவாங்க, இன்னொருத்தங்க என்னன்னா நம்ம எவ்வளவுதான் அவங்கள காயப்படுத்தினாலும் எவ்வளவுதான் அவங்கள கஷ்டப்படுத்தினாலும் அவங்க நம்மளை விட்டு விலகி போக மாட்டாங்க அப்படின்னு தெரியும் போது ஓவரா அலட்சியப்படுத்துவாங்க, ஓவரா அவாய்ட் பண்ணுவாங்க, ஓவரா மனசை காயப்படுத்துவாங்க. உங்களுக்கு எது வேணும்? ஓவரா அது நீங்க எந்த உறவு, அதாவது நீங்க விரும்பின உறவு எந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா நீங்க அளவு கடந்த அன்பு கொடுக்கும்போது மனசு இறங்கி உங்ககிட்ட அன்பா இருந்தா அவங்க கேட்டகரி நெருங்கி வருவாங்க, பக்கத்துல வருவாங்க, உங்க அன்பை புரிஞ்சுக்குவாங்க.
2வது கேட்டகரி என்னன்னா, உங்களை அடிமையாக்கணும், அவங்க என்ன பேசினாலும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் அவங்க உங்க மனசை காயப்படுத்தினாங்கன்னா அது வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவேன். இந்த உறவுகள் கூட நீங்க நெருங்கி வந்து அவங்க விலகி போனாலும் அவங்கள்ட்ட அன்பை காணிக்க காணிக்க நீங்க வந்து அலட்சியப்படுத்தப்பட்டு கூட கொஞ்சம் கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை வரும். அதனால டைப்பு, அதாவது உங்களை புரிஞ்சிக்காம உங்க மனசை காயப்படுத்திட்டு போறவங்க கிட்ட நீங்க அன்பை காணிக்கும் போது உங்களை புரிஞ்சு வந்துக்கிட்டாங்கன்னா அவங்க நெருங்கி வருவாங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க எவ்வளவுதான் அன்பு காணிச்சாலும் உங்களை புரிஞ்சிக்காம எப்படியும் உங்களை வந்து அடிமையாக தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட சில நபர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து ஏறி தலைக்கு மேலே ஏறி உட்கார்ந்துருந்து மிதிப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்கள்ட்ட நீங்க அன்பை காணிக்கும் போது அந்த அன்புக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடும். உங்க மனசு கூட கொஞ்சம் வலிக்குள்ளதான் வரும். அதனால எந்த நபர் எந்த கேட்டகரியில இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்றவாறு நீங்க நடங்க. உங்களை அவாய்ட் பண்ணிட்டு உங்க மனசை காயப்படுத்திட்டு உங்களை புரிஞ்சுக்காம போனவங்க உண்மையா அன்பு வச்சிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க காணிக்கிற அன்பு உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு உண்மையா அன்பு வச்சிருந்தா வருவாங்க. ஆனா நீங்க காணிக்கிற அன்பை புரிஞ்சிக்காம கூட கொஞ்சம் உங்க மனசை காயப்படுத்துறாங்க அப்படின்னா உங்களை அடக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. அவங்கள விட்டு விலகி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்க சுயமரியாதை உங்க தன்மானம் காப்பாற்றப்படும். இல்லைன்னா நீங்களா வாழ முடியும். இல்லை என்னால் அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னா அதுக்கு பிறகு அனுதினமும் அழுகையும் கண்ணீரும் தான் மிஞ்சம். 2வது கேட்டகரி அடக்கி வச்சு அவங்க குணத்தை காமிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. நாய் வாழை நிமிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஒரு நாயை எப்படிதான் குளிப்பாட்டி ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சிருந்தாலும் அதுக்கு குணத்தை காணிக்க தான் செய்யும். அதே போலத்தான் உங்களை அடக்கி ஆளணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு உங்ககிட்ட பழகிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் எவ்வளவுதான் அன்பை காமிச்சாலும் நீங்கள் எவ்வளவுதான் அக்கறையாக பேசினாலும் அது ஒரு புரிதலே இல்லாமல் ஒரு மதிப்பே இல்லாமல் ஒரு இக்னோர் பண்ணக்கூடிய கேஸுக்கு தான் வருமே தவிர உங்களுக்கு மனசில் சந்தோஷம் வராது. அதே இது புரிதல் இல்லாமல் உங்கள் மீது உண்மையான அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப அன்பை காணிக்கும் போது புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி நாடி நெருங்கி வர சான்ஸ் இருக்குது. எல்லாம் உங்கள் கையில் தாங்க இருக்குது. ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டம் நன்மைக்குன்னு எடுங்க. இதை கடந்து செல்லும்போது அது நல்லதாகவே தான் இருக்கும். முதல்ல அவங்க வலியை தந்துட்டு போகும்போது வலிக்கும், காயங்கள் ஆறாது தான், வலிக்கும் தான். ஆனால் அதை கடந்து செல்லும் போது இதை விட ஒரு பெஸ்டான உறவு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதே போல் இழந்த உறவுகளை நினச்சி உங்கள் வாழ்க்கையை இழந்து போகாதுங்க. உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போன உறவுகளை நினச்சி நீங்கள் வாழ்க்கையை இழந்துடாதுங்க. உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது. அந்த உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்துங்க. யார் உங்கள் மனசை காயப்படுத்தி ரணமாக்கி உங்களை அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணாங்களோ அவங்க முன்னா வாழ்ந்து காணிக்கணும்னா நீங்கள் உங்களுக்காக வாழணும். உங்கள் மதிப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக வாழுங்க. உங்கள் வாழ்க்கை சிறந்ததாகவே அமையும். நடக்குது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக யோசிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க அத்தனை காரியம் நல்லதாகவே நடக்கும், நன்மையானதாகவே முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.